வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏரோப்ளைன் டாய் ஏரோப்ளைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராகவே பறக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டில் நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா ஏரோப்ளைன் மாதிரியே பறந்து கரெக்டாக இறங்கும். சூப்பராகவே இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி டாய் வந்து செஞ்சு தாங்க, சூப்பராகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரோப்ளைன் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து நம்ம அட்டைப்பெட்டியில் தான் பண்ண போகிறோம். கார்ட்போர்டில் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் டிசைன் பண்ணதை ஈஸியாக வந்து வெட்டிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அட்டைப்பெட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் வந்து வரையணும். ஸோ அதனால் பென்சிலே எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏரோப்ளைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வரைகிறத பார்த்தே வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஃபாஸ்ட்டாக வரைகிற மாதிரியே காமிச்சிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ சிம்பிளாக வந்து இந்த மாதிரி கோடு போட்டு தான் வரைய போகிறோம். நீங்கள் வந்து பென்சிலை வச்சே யூஸ் பண்ணி வரைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தப்பாச்சு அப்படின்னா ஈஸியாக அழிச்சிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கொக்கி சேஃப் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் முக்கியம். கொஞ்சம் தள்ளிட்டு கொக்கி சேஃப் வந்து வைங்க. இல்லைன்னா முன்னாடியே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கார்ட்போர்டு வந்து பிஞ்சிரும். அதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சிம்பிளாக இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெக்கை வந்து அந்த கேப்பில் வந்து போடணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெக்கைக்கு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலில் வந்து 15 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து சென்டர் பாயிண்ட் வந்து 7.5 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு பாயிண்ட்டும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுக்கேற்ற மாதிரி ரெக்கை வந்து நான் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி முக்கோண சேஃப் வர மாதிரி வச்சு வரைங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அது போக ரெக்கை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இந்த சைடு வந்து இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நார்மலாக வந்து அந்த கோடு போட்டு நடுப்பகுதியையும் அந்த லாஸ்ட்டையும் கரெக்டாக ஜாயின் பண்ணி விட்ருங்க. அப்படி பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கை வந்து வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ரெக்கை வந்து வரையணும். அதுக்காக வந்து அது நார்மலாக சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து புக்கு சேஃப் வந்து இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து வந்துடும். இந்த மாதிரி அழகாக அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம வரைஞ்சாச்சு. இந்த பார்ட் தான் போதும். இதுக்கடுத்து நம்ம எல்லாமே கட் பண்ண தான் போகிறோம். இது கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தி யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாகவும் இந்த மாதிரி வெட்டி கட் பண்ணுறேன். இந்த கத்தி யூஸ் பண்ணி இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், கையில் வந்து வெட்டிக்கிறாதீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி கொக்கி சேஃப் இதில் வந்து கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்திங்கன்னா சில நேரம் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து எல்லா பீசஸையும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லாவே வந்துருச்சு. நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இனிமேல் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ண தான் போகிறோம். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை வந்து பெரிய ரெக்கை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டு நடுப்பகுதி வர வரைக்கும் இந்த கரெக்டாக எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கடுத்து வந்து பின்னாடி ரெக்கையை வந்து இந்த மாதிரி அந்த இதில் வந்து மாட்டிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு ஏரோப்ளைன் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக செட் ஆகிருச்சு. பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆகிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒட்டினோம் பார்த்திங்களா, அங்கே வந்து எல்லாத்தையும் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். ஏன்னா கார்ட்போர்டு தான் ஒட்டிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஈஸியாக வந்து எல்லா சைடும் ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்து பிஞ்சிராமல் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து அந்த கொக்கி சேஃப்லேயும் கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அட்டை வந்து பிஞ்சிராமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் அந்த சைடு வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து கலரிங் வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் ரெட் கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி கலரிங் வந்து ஃபுல்லாக வந்து நான் எல்லா இடத்துக்கும் வந்து நான் அடிச்சுக்கிறேன். இப்போ அடித்து முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அடித்தாச்சு. இதை வந்து காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஐஸ் குச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஐஸ் குச்சி எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதையும் ஒட்டிக்கிறேன். நீங்கள் டேப் யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக ஒரு குச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஞ்சிரும். அதுக்காக 2 குச்சி நான் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சாச்சு. அதுக்கடுத்து ரப்பர் பேண்ட் வந்து என்கிட்ட சின்னது இருந்துச்சு, அதனால் நான் 2 தான் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய ரப்பர் இருந்தால் 1 போதும். அதை வந்து முன்னாடி பகுதியில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி
சுருட்டி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பிடிமானம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ரப்பரை ஃபுல்லாகவே இது மாதிரி பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் குச்சி இது வந்து வந்துருச்சு. இப்போ இழுத்து விட்டால் நல்லா வரும். இப்போ நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏரோப்ளேன் வந்து அழகாக இருக்கா, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். அது போக முன்னாடி வந்து ஒரு ஆணியை வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் முன்னாடி இருக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக பறக்கும். ஸோ அதனால் ஒரு ஆணியை மட்டும் கரெக்டாக சேஃபில் வந்து நடுவில் வந்து குத்தி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம விட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு. இந்த மாதிரி பின்னாடி பிடிச்சிட்டு இழுத்து விட்டு விட்டாலே போதும், சூப்பராக போகும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து நான் விட்டு பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு. லைட்டாக தான் இழுத்து விட்டேன், அதுக்கு போகுது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விடணும், அப்போனா தான் வந்து அந்த ஏரோப்ளேன் வந்து கரெக்டாக போகும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நான் அடுத்து இழுத்து விட்றேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு பார்த்தீங்களா? நல்லாவே போச்சு. நீங்கள் அதை ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக மெதுவாக வந்து நல்லா கரெக்டாக இறங்குச்சு. பாருங்கள். இந்த மாதிரி மேல் நோக்கி விடுங்க. சூப்பராகவே போச்சு. நீங்கள் இந்த மாதிரி விட்டிங்கனாலே போதும், நல்லாவே போகும். நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லா இதுவும் சூப்பராகவே போச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் மொட்டை மாடியில் வச்சு ட்ரை பண்ணனால அங்கிட்டு கீழே விழுந்துருமோன்னு சொல்லிகிட்டேவும் நான் மெதுவாக விட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்து நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னா அதை வந்து விட்டிங்கன்னா சூப்பராகவே வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.